கார்லிக் நான் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? 3 கப் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 கப் தயிர், 2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 கப்பு பால் ஊற்றிட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவுளுக்கு நல்லா இழுத்து பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து நல்லா டச் பண்ணி பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்கணும். மேலே எண்ணெய் தடவி குறைஞ்சது 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் ஊற வச்சா நல்லா வரும். நான் சப்பாத்தி மாதிரி நைஸாக தேய்ச்சிடக்கூடாது. அதுக்கு மேலே நம்ம வெள்ளை இல்லை கருப்பு எல்லாம் எதாவது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெள்ளைப்பூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருக்கேன். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஒரு ஸ்பின் பண்ணிடுங்க. நல்லா கையை வச்சு நல்லா அமுக்கி விட்டோம்னா நல்லா உள்ளே ஒட்டிக்கிறோம். இப்போ நல்லா திருப்பி போட்டு எண்ணெய் இல்லாமல் வெறும் தண்ணியை மட்டும் தொட்டு அது மேலே தொட்டு வைக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். நல்லா சும்மா தொட்டு அது மேலே வைக்கிறேன். அப்படியே தோசைக்கல்லில் திருப்பி போட்டுடலாம். நல்லா மேலே எரியும் அந்த பிறகு பபிள்ஸு அப்படியே தோசை சட்டியை 2 பக்கம் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் பக்கத்தில் வச்சு காமிங்க. இந்த மாதிரி நான் ரெடி ஆயிரும். இதுக்கு நான் தொட்டுக்க பன்னீர் மசாலா சேர்த்துருக்கேன். இதுக்கு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியும் நல்ல காம்பினேஷன்.